இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆரோக்கியமான உணவு பகுதியில நம்ம கத்துக்க போறது என்னன்னாக்க புதினா ஜூஸ். புதினா ஜூஸ்னாக்க நீங்க சாதாரணமா ஏதோ புதினாவை நல்லா அரைச்சிட்டு தண்ணி எடுத்து வைக்கிறது தான் ஜூஸ் நினைக்காதீங்க. இப்ப வெய்ய நாள், நல்ல அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், அந்த மாதிரி வெயில் எரிக்கக்கூடிய நாட்கள்ல நல்ல நீர்மோர் அல்லது இந்த மாதிரி புதினா ஜூஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல பசி எடுத்து நிறைய சாப்பிட முடியும். காலையில எழுந்த உடனே காஃபி சாப்பிட்டு ஒரு 1 hour கழிச்சு புதினா ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னாக்க ஒரு 2 hours நல்ல பசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியும். அதனால இந்த புதினா ஜூஸ் எப்படி பண்றதுங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரப்போறேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். புதினா, சர்க்கரை, இது ரெண்டும் இருந்தா 5 நிமிஷத்துல நம்ம புதினா ஜூஸை தயார் பண்ணிட முடியும். ஓகே, பார்த்துக்கோங்க எப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோங்க. இப்போ நம்ம அடுப்பில் கடாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு சர்க்கரை இதால் 1 கப்பு ஃபுல்லாக கும்பாச்சியாக போட்டுக்கோங்க. நல்ல சர்க்கரை கொஞ்சம் கம்பி பதம் மாதிரி காஞ்சி வரட்டும். வந்த பிறகு இதை நல்லா நம்ம ஆற வச்சிடணும் இந்த சர்க்கரை சிரப்பை. ஓகே, இப்போ நம்ம இந்த புதினாவை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா வடக்கத்திய பக்கத்தில் நீங்கள் எந்த ஜூஸ் சாப்பிட்டாலுமே அதில் ஒரு ஜல்ஜீரான்னு ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி அந்த ஜூஸுக்கு மேலே ஒரு புதினா விலையை வச்சு கொடுப்பாங்க. அது அந்த நறுமணத்தை கொடுக்கும். அதே மாதிரி புதினாவை சாதாரணமாக பக்கத்தில் வச்சுருந்தாலே உங்களுக்கு வாசனையாக இருக்கும். அதை ஜூஸ் பண்ணி அந்த சாறு எடுத்துட்டு அந்த சாறில் நீங்கள் ஜூஸ் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. நம்ம ஆப்பிள் ஜூஸ் கேட்டிருக்கோம், சாத்துக்குடி ஜூஸு, அதே மாதிரி நிறைய பழங்களில் ஜூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் புதினா ஜூஸ் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் சூப்பராக இதை கற்றுக்க போகிறீங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணி நிறைய பாட்டிலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா யார் வேணாலும் 2 நிமிஷத்தில் 2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேம்பாங்க. ஆனால் இதை கொஞ்சம் கூலிங் வாட்டரில் நீங்கள் கொடுத்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இது பாருங்க, கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு நல்லா ஆறட்டும். ஓகே, அரைச்சி வச்ச புதினாவை நல்லா ஃபில்டர் வச்சு வடிகட்ட போகும். நல்லா நைஸாக அரைச்சிருக்கணுங்க ஃபுல்லாக. இந்த புதினா இருக்கு பாருங்க, இந்த சக்கை, இதை வச்சு நீங்கள் ரைஸ் பண்ண முடியும். இதே புதினா சக்கையில் கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு விழுது மாதிரி அரைச்சிட்டு ரைஸ் பண்ணிக்க முடியுங்க. புதினா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. புதினா கொத்தமல்லி மாதிரி ஒரு நல்ல உணவு எதுவுமே கிடையாது. அதனால புதினாவை வேஸ்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணோம். யூஸ்வலாக புதினால சட்னி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு டைம் நான் நினைக்கிறேன் யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுக்காத ஒன்றை இந்த அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், புதினா ஜூஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த கப்பில் 1 கப்பு சர்க்கரை போட்டோம் இல்லையா? அதே மாதிரி 1 கப்பு இந்த அரைச்ச ஜூஸ் எடுத்துக்கணும். 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை. இந்த ஜூஸு, இந்த எசன்ஸில் இந்த சர்க்கரையை சர்க்கரை பாகு நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறிய பிறகு இந்த சர்க்கரை பாகை இதில் விட்டுடணும். இதில் போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. கலந்த பிறகு இது கான்சன்ட்ரேட்டட் புதினா ஜூஸ் சிரப், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து நிறையா பண்ணிக்கலாம். பெரிய பாட்டிலில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 2 months 1 monthக்கு நீங்கள் வரவங்களுக்கெல்லாம்
அதுலேருந்து 2 டீஸ்பூன், ஒரு கரண்டி எடுத்து சிரப்பை விடுங்க. விட்டுட்டு அதில் ஃபுல்லாக கிளாஸ் ஐஸ் வாட்டர் விட்டுட்டிங்கனாக்க சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குங்க புதினா ஜூஸு. நீங்கள் வேணால் பண்ணி பாருங்களேன்.